பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களோடு இணைந்து ஆனமலை ஆரோக்கிய தாயிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன், ஒப்புக் கொடுக்கின்றேன். பிரியமானவர்களே, வர இருக்கக்கூடிய 6ஆம் தேதி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை 10:30 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் தோத்திருப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் முடிந்தவுடனே சாட்சியங்கள் கேட்பதும், சாட்சியங்கள் கேட்டவுடனே அன்னையுடைய சப்பர பவனியானது நம்முடைய ஆலய வளாகத்தை சுற்றி எரிகின்ற மெழுகுவர்த்தியோடு நடைபெறும். சிறப்பான விதத்துல குழந்தை பாக்கிய வேண்டி வந்திருக்கக்கூடிய குடும்ப பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அன்னையுடைய சப்பரம் தூக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறையாசிர் பெற இந்த பாஸ்கா காலத்தில் இருக்கரும் கூப்பி ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆலயம் கட்டுவதற்காக கிணறு தோண்டப்படுகிற சூழ்நிலையில் 7 அடி தூரத்திலே ஜீவ ஊற்று வர கண்டார்கள். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய புதுமையாக விளங்கி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நபர்கள் விடுதலை தரும் மாமருந்தாக பயன்படுத்தி பரிபூர்ண சுகமும் நலமும் பெற்றிருக்கின்றார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக 7 அடிகள் மட்டுமே தண்ணீர் இருக்கின்றது பாறை சூழ்ந்த இடத்தில். எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய பரிந்துரையோடு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. நடக்காத நபர்கள் நடந்திருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இரட்டை குழந்தை, பேச முடியாமல் பேச்சாற்றல் இழந்தவர்களுக்கு பேச்சாற்றலையும் வேலை வாய்ப்பையும் மற்றும் வெளிநாட்டு பயணத்தையும் இன்னும் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆனமலை ஆரோக்கிய தாயிடம் ஜெபித்தவர்கள் பரிபூர்ண சுகம் நலமும் பெற்றிருக்கின்றார்கள், சாட்சியாக மாறியிருக்கின்றார்கள். வாய்ப்பு கிடைப்பினும் நீங்கள் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த விடுதலை தரும் மாமருந்தையும் மற்றும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை நம்முடைய தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் தாயுடைய பரிந்துரையோடு நம் உயிர் தாண்டவர் இங்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு முறை வாருங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நினைத்த காரியங்களுக்கு மேலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பார். வாருங்கள், ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சிகளாக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.